உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் வந்து சொல்லியிருக்கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் அறிஞ்சிக்குங்க அப்படிங்கிறது தான். ஆனால் எத்தனை பேருக்கு உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு புரிய போகுது. இப்போ நம்ம பேரை சொல்லி நம்ம யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம முகம் மட்டும்தான். பெரும்பாலும் எந்திரிக்கிறோம், நமக்கு இந்த உடம்பும் காலில் இருந்து தலை வரைக்கும் நமக்கு உடம்பு அங்கங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் பளிச்சுன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம முகம் மட்டும்தான். குளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த கண்ணாடி இருக்குல்ல, அது முகம் பார்க்குற கண்ணாடின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஆளுயர கண்ணாடி எங்கே வச்சுருக்கோம்? பெரும்பாலான வீடுகளில் இருக்காது. முகத்தை பார்த்து தலையை சீவனமா, எண்ணெயை தேய்ச்சோமா, தலையை சீவமா, பவுடர் அடித்தோமா, பொட்டு வச்சோமா, விபூதி வச்சோமா, குங்குமம் வச்சோமா, கண்ணுமை போட்டோமா, லிப்ஸ்டிக் போட்டோமா, கொஞ்சம் கழுத்தில் நகை நட்டு போட்டோமா, மூக்குத்தி பார்த்தோமா, தொங்கட்டான் பார்த்தோமா, தோடு பார்த்தோமா, அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. அங்கத்தை பற்றி கவலை எதுவுமே கிடையாது. சில நேரங்களில் படக்குன்னு கூப்பிட்டோம்னா போய் முகத்தை கழுவிட்டு வாங்க போதும் அப்படின்வோம். அப்படி முகம் மட்டும்தான் அந்த 6 அடி உடம்புக்கு பிரதானமாக முகம். அதுதான் முகம்தான், முக வாயில், அது ரைட் தான். ஆனால் அதை தவிர மற்றதை பற்றி கவலை இல்லை. எப்படி நடந்து போகணும், உடம்பை எப்படி ஸ்லிம்மாக வச்சுக்கிறணும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. முகத்தை மட்டும் பளிச்சுன்னு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் நடந்து போகிறத பார்த்து பொறாமப்படுவோம், அடுத்த ஆள் எப்படி பேசுகிறான்றதை பார்த்து பொறாமப்படுவோம், அடுத்த ஆள் என்ன மாதிரி உடுத்திருக்கான்னு பார்த்தா பொறாமப்படுவோம். அதான் சொல்லுவாங்க, எப்போவுமே அடுத்தவங்க வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி எட்டி உள்ளே பார்க்குறது தான் வேலையாக இருக்க ஒழிய நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை பற்றி நமக்கு தெரியாது. அதை கற்றுக்கிறணும்னு தான் சொல்கிறாங்க. அதை கற்றுக்கிறணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய பணக்காரர், வசதியானவர், பெரிய பங்களாவில் வாழ்கிறார். 25 வருஷமாக ஒரே பங்களாவில் வாழ்கிறார். அவர் ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமான வீட்டு புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வரணுமே அப்படின்னார். அவர் வந்தார். எங்கள் வீடு சலிச்சு போச்சு, இதை நான் வித்துடலாம்னு இருக்கேன், புதுசாக வேறு வீட்டு கட்டிட்டு போகணும், இல்லைன்னா வேறு ஏதாவது பழைய வீடு நான் விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு போகலாம்னுக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடை விற்கிறதுக்கு முதல்ல உதவி பண்ணுங்க அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தான். அந்த வீட்டில் இருக்கிற டைனிங்லேயே 100 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோ பெரிய டைனிங். ராஜாக்கள் வீடு கூட அப்படி இருக்காது, அப்படி இருக்கும். பெட்ரூமும் ஒரு 5-6 பெட்ரூம். எல்லாத்தையும் திறந்து பார்த்தான். உள்ளே பார்த்தா படுக்கையெல்லாம் ராஜாக்கள் படுக்கிற கட்டில்களாக இருக்குது. பாத்ரூம்லாம் உள்ளே ஓடி பிடிச்சி விளையாடலாம் போட்டுருக்கு குளிக்கும் போதே, அந்த மாதிரி டப்பெல்லாம் வச்சுருக்கான். மாடியிலேருந்து கீழே எட்டி பார்த்தோம்னா ஒரு பெரிய லான், புல்வெளி, மான்கள் மயில்கள் எல்லாம் வளருது. அது பாட்டுக்கு அங்கேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு புல்வெளியோட. அப்படி இயற்கையோடு இயந்த வாழ்க்கை. இந்த பக்கம் திரும்பினா பெரிய ஸ்விம்மிங் பூல். ஒரு நேரத்தில் 10-15 பேர் உள்ளே குதித்து நீச்சல் அடிக்கலாம். அவ்வளோ பெரிய வீடு. நல்ல இன்னும் அதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது, மொட்டை மாடி. அதில் ஏறி பார்த்தோம்னா பின்னாடி பச்சை பசேல்னு பெரிய மலைக்காட்சி, பெரிய மலைகள்லாம் பின்னாடி இருக்குது. இயற்கை சூழல், இயற்கை அரணமைந்த ஒரு அற்புதமான வீடு. அருமையாக பார்த்தாரு, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் குறிப்பெடுத்தார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த புரோக்கர் வந்தார். இந்த வீடை விற்று தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, நாளைக்கே விளம்பரம் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு வீடு நான் பார்த்து அப்புறம் வாங்குறேன், இல்லைனா கட்டிக்கிறேன் அப்படின்னுட்டார். சரி, என்ன பண்ணுறது. மறுநாள் விளம்பரம் வந்துச்சு பேப்பரில், அழகான வீடு, அழகியல் சூழ்ந்த வீடு விற்பனைக்கு அப்படின்னு. பொதுவாக புரோக்கர்கள் வந்து எந்த அட்ரஸில் எந்த வீடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நேரடியாக போயிடுவாங்கன்னு. அதனால் இது பூடகமாக இது எந்த ஊரில் இருக்குன்னு கூட சொல்லாமல் உங்களுக்கு வெகு அருகாமையில் ஒரு அற்புதமான மாளிகை விற்பனைக்குன்னு போட்டோன்னே இவர் பொழுது போகாமல் அந்த வீடை விற்க சொன்னவர் படித்தார். ஒவ்வொன்றையும் படிக்க 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 இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அடடடா அடடா அடடடான்னு சொல்லிக்கிட்டு வந்து அதை படித்து முடித்தோடனே அந்த புரோக்கருக்கு ஃபோன் அடித்தார். சார், என் வீட்டு விளம்பரம் கொடுத்தீங்களா? அது எனக்கு தெரியலை, இப்போ நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன் சார்,
அற்புதமான வீடு. நான் நினைக்கிற மாதிரியே எல்லா வசதிகளும் அந்த வீட்ல இருக்கு. இப்ப நான் அந்த நம்பர குடுக்குறேன். உடனே கான்டாக்ட் பண்ணி அந்த வீட்ட எனக்கு முடிச்சு விடுங்க." அப்படின்னு சொன்னான் பாருங்க. அந்த தரகர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, "சார், அந்த விளம்பரமே உங்க வீட்ட பத்தினது தான். இப்பயாவது போய் பாருங்க. என்னென்ன வசதி உங்க வீட்ல இருக்குன்னு." அப்படின்னு சொன்னான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.